முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். விடுமுறை தினங்கள் மற்றும் பௌர்ணமி தினங்களில் மக்கள் வழக்கத்தை விட அதிக அளவில் இங்கு சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். திருச்செந்தூரில் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் போதுமான அளவு பஸ் வசதி இருக்கிறது என்றாலும் இரவு நேரங்களில் பஸ் வசதி என்பது கிடையாது என்பதுதான் வேதனைக்குரியது. இரவு 10 மணிக்கு பிறகு திருச்செந்தூர் பஸ் நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி, கோவில்பட்டி, சாத்தான்குளம், ராமநாதபுரம், சாத்தூர், சிவகாசி, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் கிடையாது. அதே சமயம் பழனி, திருப்பூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திருச்செந்தூர் வரும் பேருந்துகள் இரவு நேரத்தில் திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்டு தூத்துக்குடி வழியாக செல்லும். ஆனாலும் இந்த பேருந்துகளில் மதுரைக்கான பயணிகள் மட்டுமே ஏற்றப்படுகின்றனர். திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் பேருந்துகள் இரவு நேரத்தில் தூத்துக்குடி செல்லும் வழியில் உள்ள ஆறுமுகநேரி, ஆத்தூர், காயல்பட்டினம், முக்கணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிகளை ஏற்றி செல்வது கிடையாது. இதனால் திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு 10 மணிக்கு முன்பாக ஊர் திரும்பிவிட வேண்டும். தாமதமாக வந்தால் இரவு தங்களது ஊருக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதனால் பலர் பேருந்து நிலையத்திலே ஆங்காங்கே தங்கி அதிகாலை தங்கள் ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இரவு நேரங்களில் பேருந்து சேவை இல்லை என்பதால் பேருந்து நிலையத்திற்குள் இருக்கக்கூடிய கடைகளும் இரவு 9:30 மணிக்குள் அடைத்து விடுகின்றனர். இதனால் பகல் முழுவதும் பரபரப்பாக காணப்படும் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் இரவு நேரத்தில் மயான அமைதியாக காட்சியளிக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தற்போது 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. மேலும் நாளுக்கு நாள் பக்தர்களின் வருகையும் அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே தமிழக அரசு திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட ஊர்களுக்கு இரவு பேருந்து சேவையை தொடங்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.